கொட்டுனா கொட்டு இன்னைக்கு ரொம்ப கொட்டுங்க தேனீச்சி. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஃபுல்லா பாருங்க. டீட்டெயிலா சொல்றேன். நம்ம வீட்டு பக்கத்துல நம்ம தேனீ பெட்டிகள, காலி தேனீ பெட்டிகள, பழைய பெட்டிகள ஃபுல்லா ஒரு இடத்துல அடுக்கி வச்சிருந்தாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்து அதுல கூடு வந்து கட்டியிருந்தேன். அந்த கூட தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்துட்டோம். தேன் கொஞ்சம் இருந்துச்சுங்க. பீ வேல் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து போயாச்சு. போய் வந்து பெட்டிய ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பெட்டி நல்லா வெயிட்டா இருந்துச்சு. ஆனா தேன் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா ஏனா தானன்னு கட்டியிருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஸ்மோக்கர் எடுத்துட்டு போனாங்க. தாறுமாறா வந்து கொட்டுனா கொட்டு, அவ்வளோ ஒரு கொட்டு. அதுக்கப்புறம் 2வது வந்து நேரா வந்து பார்த்தீங்கன்னா, தேனீக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கர். ஸ்மோக்கர் எடுத்துட்டு போயாச்சுங்க. ஸ்மோக்கருக்கு தேங்காய் நார் வச்சு, உள்ள தீ வச்சாச்சு. இந்த தீ வைக்கிறதுனால தேனீக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன புகை வரும். அது தேனீக்களுக்கு ஒரு சின்ன மயக்கம் மட்டும் தான் வரும். வேற எதுவுமே வராது. செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போயாச்சுங்க. அதுக்கப்புறம் மெதுவா அப்படியே ஃபுல்லா ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா அந்த இது இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா கொட்டும். தேனீக்களோட குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேனீச்சு கொட்டுச்சு அப்படின்னா, வரிசையா எல்லா தேனீக்களும் கொட்ட ஆரம்பிச்சுருங்க. அதோட வாசனை வச்சுச்சு. அதனால ஸ்மோக்கர் யூஸ் பண்றோம். பெட்டிய தொறந்து பார்த்தோனே தெரிஞ்சிரும். ஏனா தானன்னு கட்டியிருக்கு. ஆனா ஃபுல்லா நல்ல தேன். இத எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஒரு சூப்பர் வந்து வைக்கணும். ஃபர்ஸ்ட்டு இந்த அடைய ஃபுல்லா அப்படியே கரெக்ட்டா கட் பண்ணி நம்ம எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அடை வைக்க போறோம். எப்படி அடை வைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஆதரவு குடுத்த எல்லாருக்கும் நம்ம கமலாதன் பண்ண சார்பா ரொம்ப 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 நன்றிங்க.